வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாமா? எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் எடுத்தவங்க வாசிக்கலாம். நோவா, தானியேல், யோபு இம்மூன்று புருஷர்களும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய நீதியினால் அவருடைய ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். கண்களை மூடலாம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நோவா, தானியேல், யோபு இவர்கள் எங்கள் மத்தியில் இருந்தாலும் எங்கள் ஆத்துமாவை நீங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறான். எங்களோடு அண்டிருந்த வார்த்தைகளால் எங்களோடு பேசுவீராக. வார்த்தையில் இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு அதிக நன்மையும் பிரயோஜனமாக இருக்க கர்த்தாவே நீர் எங்களோடு இடைபட ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆலடிய சங்கி 119:18 படி ரகசியங்களை கற்றுக் கொடுங்க. அது இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு அதிக நன்மையும் பிரயோஜனமாக இருக்கட்டும். அப்படின்னு மரத்து மோசடார்ந்து பேசுகிறதவன் ஆதி அப்போஸ்தலருக்கு பேசுகிறதவன் நீர் பேசும். அப்படி நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் போடுகிற ஜீவனால பிதாவே ஆமென். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது தானியேல், நோவா, தானியேல், யோபு இவங்க 3 பேரும் உங்கள் மத்தியஸ்தில் இருந்தாலும் அவர்கள் நீதியினால் அவர்கள் என்ன செய்வார்கள்? தன்னுடைய ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்வார்கள். நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்ளனா இவங்க 3 பேருமே இருந்தாலுமே நம்முடைய ஆத்மாவை நம்ம தான் காப்பாற்றிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்தை தெளிவாக சொல்லுகிறார். அப்போ நம்ம வீட்டில் நம்ம சாதாரணமாக இந்த இடத்துல மனிதனுடைய சுபாவங்கள் என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சர்ச்சுக்கு போயிருக்காங்க, எங்கள் தங்கச்சி சர்ச்சுக்கு போயிருக்காங்க, எங்கள் அப்பா சர்ச்சுக்கு போயிருக்காங்க, நாங்கள்லாம் பரம்பரை கிறிஸ்துவர்கள், நான் இத்தனை வருஷம் சர்வீஸு, நான் இன்னைக்கு போனால் ஒன்று தான் போகாட்டால் ஒன்று தான், எனக்கு பைபிளே நான் கரைச்சி குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி மனிதனுடைய நினைவுகள் விதமாக காணப்படும் இல்லையா? என்னாகும் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவனுடைய அப்பத்தை அதிகாலையில் போய் என்ன செய்யணுமா? எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி அங்கு வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இப்படி சில விஷயங்கள், அதாவது அது யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம், எண்ணாம கிடையாது, யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை தேடு கொள்ளும் பொழுது அவங்களுடைய அப்பத்தை அவங்க தான் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொருத்தவங்க போய் வாங்கிட்டு வர முடியாது. அம்மா போயிருக்காங்க, அப்பா போயிருக்காங்க, இல்லை பிள்ளைக்கு போயிருக்காங்க, அவங்க ஆசீர்வாதத்தை வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சிலவங்க தினாவட்டா இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. தேவன் எப்படி சொல்கிறார்? நோவா, தானியேல், யோபு இவங்க 3 உங்க மத்தியஸ்தில் இருந்தாலும் அவங்கவுங்க நீதியின் பிரகாரம் தான் தன் ஆத்மாவை காத்துக்கொள்ள முடியும். நம்முடைய நீதி நம்ம ஆண்டவருக்கு எப்படி பிரியமா இருக்கிறோமோ அதை அனுசரித்தான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். இந்த இடத்துல தானியேலை மாத்திரம் குறித்து 3 பேர் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம தானியேலை குறித்து மாத்திரம் பார்க்கலாம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கு தானியேலை குறித்து ஒரு தனி ராஜா எவ்விதமாக சொல்லுகிறார் என்பதை நாம் வாசிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாரும் எடுக்கலையா? பாருங்க, ராஜா சொல்லுகிறார், தானியேலை கொண்டு வந்து சிங்கத்தின் குகையில போடுகிறார்கள். ராஜா சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறதவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொன்னால் இது யாருக்கு? அந்த தரிசு ராஜாவுக்கு தெளிவாக புரிந்திருக்கிறார். இவர் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன், இவர் ஆராதிக்கிறது தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை அவர் நன்றாக புரிந்திருக்கிறபடியால் அந்த காரியத்தை சொல்லுகிறார். இந்த இடத்துல தானியேலை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அந்த தானியேல் 6ஆம் அதிகாரத்தை முழுசும் வாசிக்கும் பொழுது என்ன அப்படின்னா, ராஜாவை மாத்திரம்தான் வணங்கணும் 1 மாசத்துக்கு. அதுக்கடையில எந்த மனிதனையும் எந்த கடவுளையும் யார் எண்ணிக்கூடாது, கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை ஜனங்கள் போடுகிறார்கள். எதனால? தானியேலை அந்த தேசத்துக்கு, அந்த பாபிலோன் தேசத்துக்கு ஒரு பதவிக்கு, உயர்ந்த பதவிக்கு வைத்திருக்கிறபடினால் போராமையினால் அவ்விதமாக தானியேலை அழிக்க வேண்டும் என்ற அந்த தானியேலை குற்றப்படுத்த வேண்டும் சொல்லி முயற்சி பண்ணுகிறார்கள். எந்த விதத்திலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அவர் 3 வேளை தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறதை கண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இதை வச்சு இவர் எப்படியாவது மாற்றி விட்டுறலாம். அப்ப இவர் என்ன செய்யறார்?
செய்கிறார் பார்ப்போம் சொல்லி ராஜாவை என்ன செய்யணும், நீங்கள் ராஜாவை தவிர வேற யாரையும் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட வேண்டும் என்று சொல்லி இவர்கள் கூட்ட ஆலோசனை பண்ணி ராஜா இடத்துல போய் சொன்னோன்னே தரிசு ராஜா சரி அப்படியா அந்த வார்த்தைகள் எல்லாம் தட்டி விடாதபடி அவர் என்ன செய்கிறார், அதை ஆமோதிக்கிறார். ஆனால் தெரியும் இது தவறான செய்தா என்பது தரிசுராக தெரியும். ஆனாலும் அவருடைய விசுவாசம் என்னன்னா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கத்தவன் ஒன்று விடுவிக்க தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை அந்த தரிசு ராஜா நன்றாக அறிந்தார். தப்பிக்க முயற்சி செய்தார், ஆனால் என்ன செய்ய முடியல, ஜனங்களை விடலை, எதிரிகள் விடலை. இது எதை காண்பிக்கணும்னு சொன்னால், சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம சில காரியங்களுக்கு தப்பித்துக் கொள்ள விடலாம் முயற்சி பண்ணும் பொழுது எதிரிகள் சாத்தான் இல்லை சத்துருக்கள் இல்லை எதிரிகளாக காணப்பட நம்மளை பிடிக்காதவங்க நம்மளை விடாப்புடியா எப்படியாவது வீண் பழிகளை சுமத்தி நம்மளை தண்டிக்க வேண்டும், குற்றம் சுமத்த வேண்டும், இவங்களை அவமானப்படுத்த வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி கீழ்ப்படிய வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயற்சி செய்வார்கள். அப்படி முயற்சி செய்யும் பொழுது அவருடைய தோல் அவங்க ஜெயிக்கிறது போல நமக்கு காணப்படலாம். ஆனா தானியேல் என்ன செய்கிறார், அந்த வசனத்தை அதிகாரம் முழு நீங்க படிச்சு பார்த்தா சொல்லும், தானியேல் அதை நன்றாக அறிந்தும் 3 வேளையை தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். இதை அவர்கள் செய்றாங்க, தரிசு ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, ஐயா இவர் 3 வேளையும் இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, நீங்க உங்களை தவிர வேற யாரையும் கும்பிடக்கூடாது நமஸ்கரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, இவர் சட்டத்தை மீறி விட்டாருன்னு சொல்லி இவர் மேல அந்த பழியை போட்டு, அப்ப சிங்கத்தினுடைய வாய் இப்படி சட்டத்தை மீறுறவங்க சிங்கத்தினுடைய அந்த குகையில தூக்கி போட்டு சிங்கத்துக்கு இரையாக்கிடணும், இவங்க சட்டத்துல என்ன செய்றாங்க எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி தானியேலை தூக்கி போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி ராஜாட்ட கேட்கும், ராஜா சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப தூக்கி என்ன செய்றாங்க, அந்த சிங்கத்தினுடைய வாய்க்கு தானியேலை தூக்கி போடுகிறார்கள். அப்போ தானியேலை தூக்கி போடும் பொழுது அங்கு என்ன செய்யறான், தேவன் என்ன செய்யறான், மிகாவேல் தூதனை அனுப்பி சிங்கத்தினுடைய வாய்களை கட்டி விடுகிறார். அப்போ கட்டின உடனே சிங்கம் பக்கத்துல தான் இருக்கு, ஆனா என்ன செய்யல, தானியேலை சேதப்படுத்தவே கிடையாது. அப்போ அந்த தூதன் மிகாவேல் தூதன் என்ன செஞ்சிருப்பா, தானியேலுக்கு ஒரு காவலாக கூட அங்க இந்த இடத்துல நின்றுக்கலாம். அப்ப தானியேல் 3 வேளை ஜெபிக்கிற ஒரு மனிதன் அந்த சிங்கத்தினுடைய குகையில என்ன செஞ்சிருப்பார், தான் ஜெபித்து கொண்டுதான் இருந்திருக்க முடியும். அப்போ இவர் ஜெபிக்க ஜெபிக்க அங்கு தரிசு ராஜாவுக்கு ராத்திரி முழுக்க தூக்கமா வரல. ஏன், அவருக்கு தெரியும் ஒரு நீதிமானாக ஒரு மனிதனை நம்ம சிங்கத்தின் வாய்க்கு இரையாக தூக்கி கொடுக்க இந்த அவர்கள் எதிரிகள் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விட்டுட்டோமே, அவர் நிலைமை என்னவாயிருக்கும் எதுவாயிருக்கும் என்று சொல்லி அவர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்போ இது எதை காண்பிக்கணும் சொன்னா, நம்முடைய காரியத்துக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டியது இருந்தா நம்ம விடாமல் ஜெபிக்கும் பொழுது நமக்காக ஒரு நீதி செய்யக்கூடிய ஒரு மனிதனை யார் இல்லைன்னு சொன்னா, நமக்கு விரோதமாக எதிரிகள் ஒருவன் நம்மளை சபிக்கிறான் இல்ல தூற்றுகிறான் பழி வாங்குறான்னு சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கை நேசியாது, தூக்கமே வரவிட மாட்டான், அவன் நிம்மதியா தூங்க முடியாது, அவன் நிம்மதியாக இருக்க முடியாது. இது காரணம் என்ன, தானியேல் தேவனுக்கு பிரியமாக இருக்க அப்படின்னா சட்டம் போட்டாலும் சட்டத்தை மீறி விடாமல் தேவனை தொழுது கொண்டு இருக்கிறபடியினால் எந்த நிலைமையில் வந்தாலும் பரவாயில்ல, சிங்கத்தின் வாக்கி இரையால் தூக்கப்பட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அவர் அதை வைராகியமே நின்னபடினால் அந்த தரிசு ராஜாவுக்கு தூக்கம் வரவிடாதபடி செய்து ராஜா காலையில் விடிய காலையில் ஓடி வந்து என்ன ஆச்சு ஏதாச்சு தானியேல் எந்த நிலைமையில் இருக்கான்னு சொல்லி பார்க்க வருகிறதை பார்க்க முடியும். எட்டி பார்த்துட்டு தானியேலை பார்த்து கேட்கிற, அப்போ தானியேலை பார்த்து சொல்லுகிற கேள்வி அதுக்கு அடுத்து கீழே படிச்சு போகும்போது என்ன சொல்லுகிறான்னா, முதல்ல தானியேலை தூக்கி போடுறதுக்கு முன்னாடியே சொல்லுவா, நீ விடாமல் ஆராதிக்க தேவன் ஒன்று தப்பிவிக்க வல்லவராக இருக்கிறார், அவர் உன்னுடைய விசுவாசத்தை நான் அறிந்திருக்கிறேன் சொல்லி அந்த தரிசு ராஜா சொல்றதாம் தானியேல் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசித்தீங்க. காரணம் என்ன, நம்முடைய செயலை கண்டு மற்றவங்க சொல்லணும், நீ ஜெபிச்ச நல்லது நடக்கும், நீ தேவனை தொழுது கொண்டு ஆசீர்வாதம் வரும், நீ ஆலயத்துக்கு போகிறபடினா உன் கடவுள் உன்னை கைவிட மாட்டார்னு சொல்லி நம்மளை மாற்றி சொல்ற அளவுக்கு நம்முடைய செயல்கள் ஜெப வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அங்கு நம்ம காப்பாற்றப்பட முடியும். அப்போ நம்ம எல்லாரும் மற்ற முதல்ல சொன்ன மாதிரி எங்க வீட்டில் நாங்க பரம்பரை கிறிஸ்துவங்க, எங்க வீட்டில் அவங்க சர்ச்சுக்கு போயிருக்காங்க, இவங்க சர்ச்சுக்கு போயிருக்காங்க, அதனால எனக்கு வீட்டுக்கு ஆசீர்வாதம் அவங்க வீட்டில் கொண்டு வந்து தந்துருவாங்கன்னு சொல்லி மெத்தனமா நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா அங்கு சொல்லப்படும் தன்னுடைய நீதி நிமித்தம் தன் ஆத்மாவை காத்துக் கொள்வார்னு சொல்லி. அப்போ தானியேலுடைய நீதி நிமித்தம் அந்த சிங்கம் அவர் என்ன செய்ய அழிக்க அந்த சிங்கம் அவர் சாப்பிடுறதுக்கு தேவன் அனுமதிக்கவில்லை. காரணம் என்ன சொன்னா, அந்த சிங்கம் மிருகங்களுக்கு ஒரு சுபாவம் உண்டு,
எப்படி சுபாமன் பாருங்க, அதை ரெண்டாவது சொல்லி வரேன். அப்போ இவர் தான் அந்த தரிசு ராஜா காலையில் ஓடி வந்து சிங்கத்தின் குகையில வந்து அந்த கல்லை பரட்டி பார்த்துட்டு, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராக இருந்தாரா என்று சொல்லி அங்கு தானியேலை பார்த்து கேட்கிறார். அப்ப ராஜா சொல்லுவார், ராஜாவே நீர் வாழ்க, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் உள்ள இருந்து சத்தத்தை மேல உயர்த்தி சொல்லுகிறார். அப்ப பாருங்க, தானியேலுக்கு சேதம் வரவில்லை என்பதை ராஜா அங்கு சொன்ன ராஜாவுடைய விசுவாசத்தை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா தானியேல் கூட தேவன் இருக்கிறார் என்பதை அந்த தரிசு ராஜா நன்றாக அறிந்திருக்கிறார். அந்த தானியேல் 6ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல பார்க்கும் பொழுது பாருங்க, தானியேலோடு தேவன் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நன்றாக அறிந்திருந்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இருக்கிறார் என்பதை நம்ம நிரூபித்து காண்பிக்க வேண்டும். நம்முடைய செயல்கள், பேச்சுகள், எண்ணங்கள், நம்ம ஆலயத்துக்கு வர்ற விதங்கள், இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது மற்றவங்க சொல்லுவாங்க, அவங்க எவ்வளவு வேலை இருந்தாலும் எவ்வளவு காரியம் இருந்தாலும் பாருங்க ஆலயத்துக்கு போறதில் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆலயத்துக்கு வந்து அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வருவான்னு அவங்க விசுவாசம், நம்முடைய விசுவாசத்தை கண்டு கையில பைபிள் எடுத்துட்டு நம்ம வரும்பொழுது கண்டு சிலவங்க வெள்ளையில வருவாங்க, வெள்ளை ட்ரெஸ் போட்டு வருவாங்க. அப்போ மற்றவங்க பார்த்துட்டு அந்த பாருங்க அவங்க வீட்டில் போட்டிருக்காங்க, எங்க போறாங்க, கையில் பைபிள் வச்சிருக்காங்க, ஆலயத்துக்கு போகிறார்கள். அப்போ நம்முடைய செயல் தான் மற்றவரை கண்டு மற்றவங்க சொல்ற அளவுக்கு நம்முடைய குணாதிசயங்கள் செயல்களை தானியேல் மூலமா வெளிப்பட்டது போல நம்மளிருந்து வெளிப்படும் பொழுதுதான் நம்முடைய ஆத்மாவை தேவன் காத்துக்கொள்ள உதவி செய்கிறார். மற்றவங்க காப்பாற்ற முடியாது இல்லையா? அப்போ தானியேல் அவிதமா சொன்ன தானியேலை தூக்கி எடுத்தார். தானியேல் தூக்கி எடுத்துட்டு என்ன செய்கிறார், தானியேலுடைய கீழே பார்த்தீங்கன்னா தானியேலுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது. அப்போ அந்த தரிசு ராஜா அதுக்கு அடுத்து என்ன செய்யறான்னு பாருங்களேன், இந்த யார் குற்றப்படுத்தினார்களோ அவங்களை எல்லாம் குடும்பமாக, ஒரு ஆளு தப்பு செஞ்சிருப்பாரு, சிலப்போ ராஜாவுடைய அரண்மனையில மந்திரியா கூட இருந்திருக்கலாம், இல்ல ஆலோசகராக இருந்திருக்கலாம், அவங்க குடும்பம் மனை பிள்ளைகள் வீட்டில் இருந்திருக்கலாம். ஆனா இவரெல்லாம் சேர்ந்துதான் சதி ஒருவேளை தானியேலை செஞ்சிருக்கலாம். ஆனா தப்பு எல்லாரும் மேலேயும் வருது பாருங்க. அவர் ஒருவர் செஞ்ச தப்பு அவருடைய மனைவி பிள்ளைகள் அனைவரையும் பாதிக்கிறது. அத்தனை பேரையும் தூக்கிட்டு வந்து சிங்கத்தினுடைய வாய்க்கு இணையாக தூக்கி போடா, சிங்கம் அவருடைய பீரிட்டு போட்டது சாப்பிட்டது என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இதுல ஒரு காரியம் என்ன அப்படின்னா, சிங்க மிருகங்களுக்கு ஒரு சுபாவம் உண்டு. நம்ம வீட்டில் வளர்க்குற நாய், பூனை, மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வளர்க்குற வீட்டுக்காரங்கிட்ட ரொம்ப அண்டி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நாய் நம்ம பார்த்தோன்னு என்ன செய்யும், வாலாட்டும். பூனை என்ன செய்யும், சிலது ஏறி மடியில உட்கார்ந்துக்கிடும், பக்கத்தில் உட்காந்து. நீங்க சாப்பிடும்போது பாருங்க முன்னாடி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். மாடுக வளர்க்குறவங்க பாருங்க, மாடு வந்து பக்கத்தில் உரசிக்கிட்டே நிற்கும். அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த மிருகத்தை வளர்க்குறவங்களுடைய உரிமையாளருக்கு இந்த மிருகமானது புரிந்து வச்சிருக்கு, இது நம்முடைய ஓனர், இதுதான் நம்முடைய ஓனர், இவர் தான் நம்முடைய அதாவது எனது உரிமையாளர் அப்படின்னு சொல்லி நம் உரிமை கொண்டாடக்கூடிய சக்தி மிருகங்களுக்கு உண்டு. அப்போ இந்த சிங்கத்துக்கு அது மோந்து பார்க்கும். மிருகங்கள் பாருங்க பக்கத்தில் வந்து மோந்து பார்க்கும். நாயா இருந்தாலும் மோந்து பார்க்கும், பூனையா இருந்தாலும் மோந்து பார்க்கும், மாடா இருந்தாலும் பக்கத்தில் வந்து இப்படி முட்டி பார்க்கும், முட்டி மூக்கு அப்படி பக்கத்தில் கொண்டு வரும். எதனால அப்படின்னா நம்முடைய மேல் இருக்கிற அந்த ஒரு ஸ்மெல் இருக்கு பார்த்தீங்களா, அது ஈர்ப்பு சக்தி அதுக்கு கிடைக்கும், ஈர்ப்பு சக்தி அதுக்கு கிடைக்கும். அப்போ இதே மாதிரி மிருகங்கள், காட்டில் இருக்க மிருகங்களுக்கும் அப்படிதான். அந்த அந்த ஆகாரம் வருது என்று சொன்னா அதுக்கு அந்த ஸ்மெல் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சக்தியை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த சிங்கத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்மெல் கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி இருக்கு. ஆனால் அதை தூதனை தேவன் அனுப்பி, மிகாவேல் தூதனை அனுப்பி சிங்கத்துடைய வாயையும் அந்த மூக்கு சுவாசத்தையும் உறிஞ்சு பார்க்கிற, நுகர்ந்து பார்க்கக்கூடிய சக்தியை நினைத்தால் அடக்கி வைத்து கட்டி வைத்து விட்டார். அப்போ இந்த வேலை அந்த குற்றப்படுத்தினாங்க பார்த்தீங்களா, அவங்கள தூக்கி உள்ள போடும் பொழுது ஏன் சிங்கம் பீரிட்டு போட்டது, அங்கிருந்து தூக்கி போடும் பொழுது சிங்கத்துக்கு என்ன மனம் வந்துட்டு, எனக்குரிய ஆகாரம் என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சுன்னு சொல்லி ஜப் பண்ணி பிடிக்குது. அப்போ பரிசுத்த ஆவி நிறைந்த ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பாருங்க, ஒரு மிருகத்துக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தேவன் கிரியை செய்கிறார். ஆனா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாதபடி பாவத்தில் வாழுகிற, பாவத்தில் மரித்து கொண்டு பாவ வாழ்க்கையில் வாழுகிற மனிதனுடைய அந்த மனிதனை தூக்கி போட்டு, அந்த குடும்பத்தை தூக்கி போட்டு சிங்கம் மனம் கண்டுபிடிச்சு இங்கிருந்து ஜப் பண்ணி பீரிட்டு போடுகிறதை.
அந்த இரத்தமான அதுக்கு தெரியும். இந்த சரீரமானது நமக்கு ஆகாரமாக வருகிறது. அப்ப இதே மாதிரிதான் தேவன் அறிந்த ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் நமக்குள்ள இருக்கும்போது உலகத்தினுடைய சக்திகள், உலகத்தினுடைய எந்த மார்க்கங்களும் இல்லை, எந்த ஒரு நம்மளை அழிக்க நினைக்கிற எதிர்ப்புகள், எதிராளிகள் எந்த சக்திகளை நம்மளை நெருங்க விடாதபடி இயேசு ரத்தம் நம்மளை முத்திரிட்டு அவங்க பக்கத்துல வந்தாலுமே அவர்களுக்குள்ள நம்ம தொடவிடாதபடி இயேசு வல்லமை அந்த கடந்து செல்வதை பார்க்க முடியும். அப்போ இதே இது தேவனை அறிஞ்சவங்களா இருந்தாலும், தேவனுக்கு பிரியமில்லாத பாவ காரியங்களில் ஈடுபடுவராக இருந்தாலும், உலக மனிதனாக இருந்தாலும் அவங்கிட்ட இருக்கிற விசேஷமான அந்த அபிஷேகம் இருக்காது. அந்த பாவத்தினுடைய மனம் அவங்களுக்கு இருக்கும் பொழுது பாருங்க, அசுத்தாவி டக்குன்னு ஏறி பிடிச்சிடும். அசுத்தாவி படாருன்னு ஏறி பிடிச்சுக்கணும். அப்போ இதனுடைய பொருள் என்ன? நம்ம ரெண்டுக்கு வித்தியாசத்தை கண்டுபிடித்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் சில போராட்டங்கள், சில காரியங்கள் வந்து நம்மளை தாக்குது அப்படின்னா, அந்த ஒரு பூவுக்கு எப்படி மனம் இருக்கோ அதே மாதிரி எந்த பூவுக்கு எந்த மனம் இருக்கு நமக்கு தெரியும். மோந்து பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடும். முல்லைப்பூ, ரோஜா பூ, என்னென்ன ஜாமந்தி, என்னென்ன பூ இருக்கோ அந்த பூவுக்கு ஒரு மனம் இருக்கிறது போல பரிசுத்தாவின நமக்கு ஒரு மனத்தை கொடுத்திருக்கிறா. அந்த ஸ்மெல் பரிசுத்தாவுடைய மகிமையை நம்ம இழந்து விடக்கூடாது. அப்போ அந்த எதிராளிகளை தூக்கி போட்டோன்னு சிங்க பீரிட்டு போட்டுச்சு பார்த்தீங்களா? அது மாத்திரமில்ல, அந்த ராஜா சொல்லுகிறா, என்ன சொல்றா, தானியேல், சாத்ராக், மேஷாக் தேவனுடைய அவருடைய ஆண்டவர் தான் நம்முடைய தேவன், இந்த தேசத்தினுடைய தேவன் என்று சொல்லி ஜனங்களுக்கு பறைசாட்டுகிறார். ஒரு வல்லமையே அந்த தரிசு ராஜாவுக்கு தேவன் கொடுக்கிறார். அப்போ அவர் தானியேலுடைய இருக்கிற அபிஷேகம் தரிசு ராஜா விசுவாசிக்கும்படியாக அவர்களுக்கு ஒரு மற்றவங்களுக்கு சொல்லத்தக்க ஒரு அபிஷேகத்தை தேவன் நினைச்சார். தானியேல் இருந்த அபிஷேகத்தை அந்த ராஜாவுக்கு கொடுக்கிறார். அதனால ராஜா சொல்ற, நான் கண்டுகொண்டே, ஒரு தெய்வத்தை கண்டுகொண்டே, இவருக்குள்ள இருக்கிற தெய்வத்தை கண்டுகொண்டு பறைசாட்டுகிற அளவுக்கு அந்த தரிசு ராஜாவை தேவன் அபிஷேகிக்கிறார். மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை மற்றவங்க கண்டு இவங்க கூட சர்ச்சுக்கு போனான், இவங்க கூட ஆலயத்துக்கு போனான், ஒரு விடுதலை கிடைக்கலாம் என்று சொல்லி இவங்க இப்படி இருந்தாங்களே, இவ்வளவு கஷ்டப்பட்டாங்களே, இவ்வளவு வியாதியா இருந்தாங்களே, இவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாங்களே, அசுத்தால் பிடிபட்டு சமாதானம் சந்தோஷம் இல்லாமல் வீட்டுல பசியும் பட்டிமா இருந்தாங்களே, இன்னைக்கு இவங்க செழிப்பா இருக்க காரணம் என்ன? இந்த இயேசுதான் சொல்லுவதற்கு ஒரு அபிஷேகத்தை தேவன் நம்ம மேல வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை நமக்குள்ள இருக்கிறவர்கள் தேவநாமத்தை சொல்ல முடியும். இன்னைக்கு காலையில நான் கிளம்பிட்டு இருக்கும் ஒரு மனிதன் எங்க வீட்டுக்கு வந்தார். அவர் ஒரு தீவிரமான மற்ற மார்க்கத்தை சேர்ந்த ஒரு மனிதன், தேவன் அறியாத ஒரு குடும்பத்தை தெம்பர் தீவிரமா இருப்பார். அவர் வந்து என்கிட்ட பேசிட்டு, என்ன செய்யறீங்க, நான் ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னா, அப்போ வீட்டு மேலே போய் அந்த எங்கள் வீட்டு கருவேப்பிள்ளை இருக்குது, அந்த மரம் வந்து மாடியில் தொங்கும், அதை சாஞ்சி கிடக்கும். அதில் வந்து எல்லாத்தையும் ஒடிச்சிட்டு கீழே வந்துட்டு என்கிட்ட பேசும்போது சொன்னார், நாம் ஆலயத்துக்கு போகிறவங்க. நான் சொன்னேன், என்னுடைய மனைவி ஆலயத்துக்கு போயிருக்காங்க, நான் ஊழியத்துக்கு போக வேண்டியது இருக்குது, அதனால் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல உடனே அவர் எனக்கு எப்படியாவது இவரை பற்றி ஆண்டவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு எனக்கு அடிக்கடி இவரை பார்க்கும்போதெல்லாம் சொல்லணும். ஆனால் அவருக்காக நான் டெய்லி ஜெபம் பண்ணுறது உண்டு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஏதோ ஒரு வார்த்தை அந்த ஆண்டவருடைய அபிஷேகத்தை குறித்து அப்போ நான் வீட்டில் ஜெபம் பண்ணி தண்ணி தெளிக்கிற பழக்கம் உண்டு. அப்போ அதே நான் தெளிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்தார். வரும்போது சொன்னேன், தண்ணி தெளிக்கும் போது, அப்போ நாங்கள் வீட்டில் தண்ணி ஜெபம் பண்ணி தெளிக்கிற மாதிரி உங்களுக்குள்ளே இந்த பழக்கம் இருக்கோ அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ஆமாங்கய்யா, இயேசு ரத்தம் சொல்லி நாங்கள் தெளிச்சா இயேசு ரத்தம் எங்களை முத்திட்டு பாதுகாத்துக்கொள்ளும், வீடும் நல்லா ஐஸ்வர்யமா இருக்கும், பரிசுத்த ஆவியானவர் கூட தங்கி இருக்கிறதுக்கு அடையாளம் தான் அப்படின்னு இந்த வார்த்தையை நான் தண்ணி தெளிச்சதை வச்சு அவர் கேட்கிறார். அப்போ நான் இந்த விஷயத்தை சொன்னோன்னு நான் சொன்னேன், டக்குன்னு எனக்கு மனசுல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உலகம் முழுவதும் சார் பாருங்களேன், AD-AB அதான் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறந்த பிறகுன்னு சொல்லி நீங்க ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்போ அந்த படிப்பு எந்த தேசத்துக்கு போனாலும் எந்த வரலாறு புக் எடுத்து பார்த்தாலும் அந்த கிபி கிமு தான் இருக்கும். ஆமா ஆமா அப்படின்றாரு. அப்போ ஆமா கிபி கிமுன்னு இருக்கு அப்படின்னாரு. அப்போ உலகம் முழுது எந்த சரித்திர புக் எடுத்தாலுமே இயேசுதான் மெய்யான தேவன், அவர் பிறந்ததற்கு முன் பிறந்த பிறகுன்னு சொல்லி அங்கு உலகமே அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அது வரலாறு புஸ்தகத்தில் வந்திருக்கு சார் அப்படின்னு சொன்னேன். அது மாத்திரமல்ல சார், உலகம் முழுதும் பாருங்களேன், ஈஸ்டர், குட் ஃப்ரைடே, கிறிஸ்மஸ் இந்த 3 நாளுக்கு தான் உலகம் முழுது என்ன செய்யப்படுது, ஒரே நல்ல லீவ் எடுக்கிறது. அப்போ உலகமே கிறிஸ்தான் மெய்யானவன் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் சொன்னார், ஆமா மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் ஊர்ல உலகத்துல கொண்டாடுறாங்க, அதுக்கு ஒரு 4 நட்சத்திரம் தான் அந்த ஏரியாக்குள்ள தான் கொண்டாடுறாங்க, மற்ற இடங்களுக்கு அது போகாதே. மற்ற இடங்களுக்கு இந்த ஊர்ல ஒரு விக்கிரகத்தை கொண்டாடுறாங்கன்னா அது இந்த ஊர் அளவுல தான் இருக்கும் இல்லையா?
இல்ல பக்கத்துல ஊர்ல இருக்க உள்ளவங்க வந்து போவாங்க. ஆனா உலகம் முழுவதும் பாருங்க, கிறிஸ்துமஸ், ஈஸ்டர், குட் ஃப்ரைடே இதுக்கு தான் சார் லீவ் விடுதாங்க. காரணம் என்ன? இயேசுதான் மெய்யானவன் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு சார் அப்படின்னு. அவர் தான் இயேசு ரத்தம், சகல பாவத்தை நீக்கிற ஒரே ரத்தம், உலக ரட்சகர் இயேசுதான் சொல்லுவதற்கு தேவன் உதவிச்சுதான். அப்போ நமக்குள்ள இருக்கிற அபிஷேகமானது எப்படிப்பட்டது என்பதை மற்றவருக்கு கண்டுகொள்கிற அளவுக்கு தானியேலுக்குள் இருந்த அபிஷேகம் வெளிப்பட்டபடினால் அந்த வெளிப்பட்டது. அப்போ அந்த எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்துல நீங்க தொடர்ச்சி வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல சில காரியங்கள் தொடர்ச்சி விஷயங்கள் காணப்படுகிறது. என்ன சொல்லப்படுதுன்னு பாருங்க. அதான் வாசிக்கலாம். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்துல 15 இருந்து தொடர்ச்சி வாசிக்கலாம். கொஞ்சம் சத்தமா வாசிக்கலாமே. ஆமே. பாருங்க, துஷ்ட மிருகங்களுக்கு நம்மளை விலைக்கு காத்து கொடுக்கிற தேவன். நம்மளை எவ்வளோ பேர் சிலவங்க உலகத்துல போறோம் வர்றோம், நாய்கள் உலகத்துல அங்கங்க நடமாறுது இல்லையா? சில இடங்கள்ல மிருக இடங்கள்ல புலி, இந்த சிங்கம், கடுவா, இந்த சிறுத்தை இருக்கிற இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி பார்க்கிறது இல்லையா? இந்த நாயானது நம்ம ரோட்ல போகும்போது சில நாய்கள் குலைக்கும் இல்லையா? சில நாய்கள் என்ன செய்து யாராவது இந்த நியூஸ்ல கூட ஒரு பிள்ளைய கடிச்சு கொதறிடுச்சுன்னு சொல்லி அந்த நியூஸ்ல கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட அந்த நியூஸை கேட்டேன். அப்போ சில நாய்கள் நமக்குள்ள அசுத்த ஆவிகள் இருக்கும்போது அது ஏறி கப்புன்னு பிடிச்சு என்ன செய்து கப்புன்னு ஏறி பிடிக்கிறப்பா. அதே மாதிரி சிறுத்தை, புலி இருக்க இடங்களை பாருங்க. சிறுத்தை வந்தது, புலி வந்தது, அடிச்சிருச்சு, சாப்பிடுச்சு, கரடி வந்தது, அது ஜனங்களை விரட்டிச்சு, இப்படி சொல்லி சில விஷயங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது பாருங்க, உங்களுக்குள் நீங்க உங்க ஆத்மாவை காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா உங்களை தேவன் காத்துக்கொள்ளுவா. நம்ம ஆத்மா நம்மளை காத்துக்கொள்வதற்கு தேவ அபிஷேகம் நமக்கு இருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அடுத்து தொடர்ச்சி வாசிக்கலாம். அல்லது நான் அந்த தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணி பட்டயமே தேசத்தை உருவப்போ என்று சொல்லி அதிலுள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும் போது அந்த 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்பார்களே அல்லாமல் குமாரரையாயிரும் குமார்த்திகளையாயிரும் தப்பிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். பாருங்க, தேசத்துக்கு மத்தியில யுத்தங்கள் நடக்குது இல்லையா? தேசத்துக்கு தேசம், மனிதனுக்கு ரோமா, ஜாதிக்கு ரோமா, ஜாதிகள் இன்னைக்கு உலகத்துல நடக்கிற, நம்ம உலகத்துல இப்ப கூட என்ன செய்ய ஈராக், அமெரிக்கா மத்தியிலும் என்ன செய்ய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. இப்படி சில நாடுகளுக்கு மத்தியில் போராட்டங்கள் இருந்தாலும் பாருங்க, அந்த தேசத்துல அநேக காரியங்கள் அழிஞ்சு போகலாம். மிருகங்கள் அழிஞ்சு போகலாம், எத்தனையோ பிள்ளைகள் அழிஞ்சு போக, இதை குண்டை போட்டு அழிச்சுட்டாங்க, ஸ்கூல் போச்சு, அது போச்சு, இது போச்சு, வெடிச்சிச்சுன்னு சொல்லி நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்க்கிறோம். ஆனாலும் தேவனுடைய அபிஷேகம் நிறைந்த ஒரு மனிதன், அவர்களோடு அந்த நடுவில் எவ்வளவு பேர் இருந்தாலுமே அந்த அபிஷேகம் பெற்ற மனிதன் தன் ஆத்மாவை காத்துக்கொள்ள முடியும். முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன், சிலோனுக்குள்ள தமிழர் சீலர்களை என்ன செய்யறாங்க, அந்த சிங்களர்கள் தமிழர்களை விரட்டாங்க பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன் நியூஸ்ல. ஒரு அம்மா அப்படி தமிழர்களை பார்த்து என்ன செய்வாங்கன்னா ரொம்ப விரட்டுவாங்க, பெண் பிள்ளைகளை பார்த்தா ரொம்ப கொடூரமான வேலையெல்லாம் செய்வாங்கன்னு அந்த நாட்களில் நடந்தது இல்லை சிங்களர் மூலமா. அப்படி இருக்கும் பொழுது ஒரு வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது ஒரு அம்மா முட்டி போட்டு அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சான். அந்நிய பாஷையில இவங்க உள்ள நுழைஞ்சு பார்த்தோன்னே இந்த அம்மா வேற ஏதோ பாஷை பேசுது, இவங்க தமிழ்காரங்க கிடையாது அப்படின்னு சொல்லி திரும்பி போயிட்டாங்களாம். அந்நிய பாஷை என்ன செஞ்சிருக்கு, அந்த அம்மாவை காப்பாத்தி இருக்கு. அப்போ ஒரு அபிஷேகம் பாருங்க, தன் ஆத்மாவை காத்துக்கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. அப்போ நம்மளை காத்துக்கொள்ள வேண்டாம், நமக்குள்ள ஒரு பரிசுத்த ஜீவிதம் இருக்க வேண்டும், பரிசுத்தமான வாழ்க்கை நமக்குள்ள இருக்க வேண்டும். தேவன் விரும்புகிற வாழ்க்கையின் அபிஷேகம் நமக்குள்ள இருப்பது மிக அவசியமா இருக்கிறது. தோசை வாசிக்கலாம். அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்மாக்களை மாத்திரம் தப்பிப்பார்களே அல்லாமல் குமாரரையாயினும் குமார்த்திகளையாயினும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். பாருங்க,
கொள்ளை நோய் வந்துச்சு. கொள்ளை நோயில இப்போ நமக்கு கொரோனா வந்துச்சு இல்லையா, 19 இருந்து. அப்போ அது முடிகிற வரை பாருங்க, எத்தனையோ ஒரு மாண்டு போனாங்க, பெரியவங்க சரிங்க பிள்ளைங்க, எப்படியோ எவ்வளோ ஒரு அழித்து போனார்கள் இல்லையா. இப்படி கொள்ளை நோய்கள் எல்லாம் தேவன் அனுப்பும் பொழுது உலகத்தினுடைய கடைசி காலத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனா அந்த கொள்ளை நோய் வந்த போதிலும் பல விஷ கிருமிகள் மூலமா பல வியாதிகள், விஷ வியாதிகள் இப்படின்னு சொல்லி பல போராட்டங்கள், என்னன்னு விஷ காய்ச்சல், அந்த காய்ச்சல், பன்னி காய்ச்சல், எலி காய்ச்சல், எப்படி எப்படியோ பல வியாதிகள் கொள்ளை நோய்கள் வரும்பொழுது கூட பாருங்க, இதை தேவன் அனுப்புகிறார். ஆனால் தேவன் விசேஷ அபிஷேகம் பெற்ற மனிதர்களுடைய குடும்பங்கள்ல அநேகரை தொடாதபடி பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவன் உதவி செய்கிறார். அப்ப நம்ம ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்வதற்கு நமக்குள் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? நீதி இருக்க வேண்டும். தேவன் விரும்புகிற நீதி இருந்தா நம்மளை காப்பாற்றிக் கொள்ளலாம். அப்போ கொரோனா சமயத்துல நீங்களும் நான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிற காரணம் என்ன? நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவர். நமக்குள்ள ஏதோ ஒரு நீதி தேவன் விரும்புறது இருக்கிறது படினா அந்த நீதி நம்மளை தேவன் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு சிலர் தான் தப்பிச்சிருக்கீங்க, அவங்க மட்டும்தான் காப்பாற்றப்பட்டிருக்காங்க, மற்றவங்கள என்ன செய்யப்படல, காப்பாற்றப்படல. அப்போ தேவன் இப்படி சத்தத்தை உயர்த்தி தேவன் அந்த உணர்வுகள் நமக்குள் வரும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களை தான் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்கிறார்கள்? நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்கிறீர்கள். நீங்கள் உங்களை நீங்க என்ன செய்றீங்க? காப்பாற்றிக் கொள்கிறீர்கள். அப்போ நோவா, தானியேல், யோபு இவங்க உங்க மத்தியஸ்தல் இருந்தாலும் உங்க ஆத்மாவை காத்துக்கொள்வதற்கு நீங்க தான் உங்க நீதியின்படி காத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து இருக்குங்களா, வாசிக்கலாம். பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகங்கள், கொள்ளை நோய் என்னும் இந்த 4 கொடிய தண்டனைகளையும் அனுப்பும் போது எவ்வளவு அதிக சங்காரம் ஆகும். பாருங்க, இப்படி சில விஷயங்கள் 4 விதமான கொடிய காரியங்கள் தேவனிடத்திலிருந்து நமக்குள் இந்த உலகத்துக்குள் வரும் பொழுது எவ்வளவு ஒரு அழித்து கொண்டு இருக்கிறார்களே. ஆனா ஆண்டவர் சொல்றார், உன்னை அழியாமல் வைத்திருக்க காரணம் என்ன? நம்மளை அழியாமல் வைத்திருக்க காரணம் என்ன? நம்முடைய நீதி சரியா இருக்கு. அப்படின்னா இன்னைக்கும் உங்களை என்னையும் ஜீவன் என்ன செய்யறார்? ஜீவனோடு வைத்திருக்கிறார், ஜீவனோடு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நான் அவருடைய கிருபையினால் நீ உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லுவோம்? ஒரு அல்லேலூயா சொல்லமா? அப்போ தேவனுடைய கிருபை நம்மளோடு இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்போ இவங்க 3 பேர், யோபு, தானியேல், நோவா, இவங்க 3 பேர் இருந்தாலுமே உங்க ஆத்மாவை காத்துக்கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக காணப்படுகிறார். நம்முடைய ஆத்மா காத்துக்கொள்வதற்கு தேவன் விரும்புகிறபடி ஆலயத்துக்கு வருவது, ஜெபம் பண்றது, பைபிள் வாசிக்கிறது, சத்தியத்தை கடைபிடிப்பது, வசனத்தை கடைபிடிப்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நம்ம இந்த இடத்துல வாசிக்க முடிகிறது. இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க, இங்கு இந்த தானியேலை தூக்கி எடுத்த அந்த ராஜா பாருங்க, மற்ற அந்த தேசத்துக்கு சொல்ற அளவுக்கு ஜனங்கள் சொல்றான், இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய தேவன் தான் நம்முடைய தேவன் என்று பறைசாட்டுகிறார். அப்ப நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் மற்றவங்க கண்டு மற்றவங்கிட்ட போய் சொல்லணும், இந்த ஆலயத்துக்கு போன சுகம், இந்த இடத்துக்கு போன சுகம், அந்த இடத்துக்கு போன ஒரு ஆசீர்வாதம் இருக்கு என்பதை சொல்ற அளவுக்கு நம்ம ஒரு கிரியை நமக்குள் காணப்பட வேண்டிய மிகவும் அவசியமா இருக்கிறது. கடந்த நாட்கள் ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கை, அதாவது நாங்கள் ஆராதனை பண்ற இடத்துல ஒரு சபையை முக்கியமான அவங்க சம்பந்தப்பட்ட சில ஆள்கள் அந்த சபைக்கு ஒரு ஆலயத்துக்கு ஒரு ஆலயம் நடத்துவதற்கு ஒரு ஊழியக்காரங்க தேவைன்னு சொல்லி அங்கே எங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் எனக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணி, மணிபர் இந்த மாதிரி ஒரு சபை வருது, நீங்கள் வந்து நடத்துங்களேன், அப்படி உங்ககிட்ட அந்த பொறுப்பு எப்பலாம் அனுப்பலாம், நீங்கள் ஏற்கனவே சபை நடத்த பற்றி உங்களை பற்றி அவங்களுக்கு நன்றாக தெரியும், நீங்கள் வர முடியுமான்னு கேட்குறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் வெளியே இடத்துல ஒரு ஊழி இங்கே இந்த மாதிரி இந்த ஊரில் இருக்கேன், இந்த பகுதியில் இருக்கேன், என்னால் என்ன செய்ய முடியாது, திருநெல்வேலியிலேருந்து அங்கே வந்து எல்லாத்தையும் பார்க்க முடியாது, நான் ஒரு நல்ல ஆளை உங்களுக்கு ஒரு ஊழியக்காரை ஏபிச்சு அனுப்புகிறேன்னு சொல்லி கர்த்தருடைய நாம மகிமைப்படும் எனக்கு அறிந்த நன்றாக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு சகோதரனை சொல்லி அனுப்புனேன். அவங்க இன்னைக்கு இப்போ அந்த ஆராதனை அங்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ அந்த ஆராதனை நடந்து கொண்டு இருக்கு. காரணம் என்ன? நான் என்ன மேன்மைப்படுத்த சொல்லல, நம்முடைய சுபாவம். நம்ம ஒரு ஆலயத்துக்கு போறோம்னா, நம்ம ஒரு ஆலயத்தை நடத்துக்கிறவர்களா இருந்தா நம்மளை பற்றி இந்த ஆலயத்தில் இப்படி, இந்த ஆலயத்து முன்னே இப்படிப்பட்ட நன்மைகள் நடக்குது, இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வருது, இந்த ஊழியக்காரங்க இப்படி இருக்காங்க என்று சொல்லும் பொழுது நம்முடைய நாமம், தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்ப நம்ம ஆத்மாவை நம்ம காத்துக்கொள்ள வேண்டிய மிக அவசியம்.
அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாங்க, கணவன் மனைவி ரட்சிக்கப்பட்டாங்க, நம்ம குடும்பமா பரலோகத்துக்கு போயிடும். போக முடியாது. யாரு தேவனுக்கு பிரியமான அந்த குடும்பத்துல வாழ்றாங்களோ அவங்க மட்டும்தான் தேவராஜ்யத்துக்குள் போக முடியும். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது பாருங்க, அங்கு 15-17 வசனத்தை கூட வாசிக்கணும் பாருங்க. அந்த அதிகாரம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது நாகமானுடைய குஷ்டரோகம். அந்த நாகமானை பற்றி சரித்திரம் நமக்கு தெரியும். அவர் அந்த எலிசா சொன்ன வார்த்தையின்படி என்ன செய்கிறாரு, தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அவர் ஐயோ எங்க எலிசா என்ன நம்மளை தொட்டு தடவி சுகம் கொடுத்துருவான்னு நினைச்சு வந்தேன். ஆனா அவர் என்ன செய்யறாரு, அந்த யோர்தான் நெல்ல போய் என்ன செய்யறாரு, என்ன முங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவர் கோவப்பட்டு எரிச்சல் பட்டு போறாரு. அப்ப கூட வந்த வேலைக்காரர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஐயா அவர் கடினமான வேலை ஒண்ணு சொல்லலையே, இந்த தண்ணீர்ல முங்கிட்டு தானே போய் சொன்னாரு. நம்ம அப்ப இவர் சொல்றாரு, எங்க தேசத்தில் இல்லாத ஆறா தண்ணியா என்று முறுமுறுக்கும் பொழுது இவர் சொல்கிறார், அவர் சொன்னது ஒன்று கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன், நம்மளோட வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் என்று சொல்லி அவர் வேலைக்காரர் சொன்ன வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிஞ்சு போய் என்ன செய்யறாரு, முங்கி எந்திரிச்ச உடனே அவர் சரீரம் ஒரு சிறு பிள்ளையினுடைய சரீரத்து போல அந்த குஷ்டரோகமானது அவர் விட்டு வெளியே போயிட்டு, குஷ்டரோகமானது அவங்களை வெளியே போயிட்டது. அப்போ அதுக்கு அடுத்து அந்த நாகமான் சொல்ற 15வது வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 15 வாசிக்கலாம். முதல்ல பாருங்க, அங்க அவர் என்ன செய்யறார், அந்த சுகத்தை எலிசா சொன்னபடி அந்த யோர்தான் நதியில முங்கி எந்திரிச்ச உடனே சுகம் பெற்ற உடனே அவங்க வீட்டுக்கு போகல. அந்த கூட்டத்தோடு ஒரு கூட்டம் கூட்டு வந்தாங்கல்ல, அந்த கூட்டம் எலிசா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச உடனே இந்த நாகமான் தண்ணியில முங்கி எந்திரிக்கும் பொழுது கூட பார்த்தவங்களை எல்லாரையும் கூட்டு வந்து என்ன செய்யறார், அந்த எலிசாவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறார். அவர் நினைச்சிருக்கிறார், ஐயா அவர் உள்ள இருந்து எலிசா வெளியே வந்து சொல்லல, வீட்டுக்குள்ள இருந்து சொல்லுகிறார், போய் அந்த யோர்தானை முங்க சொல்லு அப்படின்னு சொல்லி வேலைக்காரனுக்கு சொல்லி அனுப்புறார். அப்போ அவர் என்ன நினைச்சிருக்கான், நம்ம எலிசா மதிக்கல, நம்ம சுகம் பெற்றோம் போயிடுவோம் சொல்லி போகல. அந்த கூட்டத்தை கூட்டு வந்து எலிசாவுக்கு முன்னாடி நிற்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற எத்தனை சுகம் எத்தனை நன்மைகள் பெற்றுக்கொண்டோமே, மற்றவங்ககிட்ட சொல்லி யாரையாவது கூட்டு வர்றோமா, இல்லை யாருக்காவது உற்சாகப்படுத்துகிறோமா? அவர் பாருங்க, அந்த கூட்டத்தையே எலிசாவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். அப்ப அவர் சொல்லுகிறார், இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அல்லாமல் உலகத்தில் வேற தெய்வம் இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன். என்ன சொல்றாரு, அறிந்து கொண்டேன். அப்போ அவர் 7 தடவை முங்கினார் பார்த்தீங்களா, அந்த 7 தடவை முங்கும் போது நடந்த சம்பவம் அவர் சொன்ன உடனே அவர் தம் இருதயத்தில் ஒரு மாற்றம் வந்தது. இருதயத்தில் என்ன செய்து ஒரு மாற்றம் வருது. இருதயத்தில் மாற்றம் வந்த உடனே அவர் போய் தண்ணியில முங்குறார். அப்போ உணர்ந்து அந்த இருதயமான மாற்றப்படும் பொழுது ஒரு உணர்வு உண்டாகும் பொழுது தன்னை அர்ப்பணிக்கிறார், தண்ணியில போய் முங்குறார். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் உணர்வடைந்த பிறகு அவங்க தண்ணியில போய் முங்குறது எதை காமிக்கணும்னா, பிதா குமாரன் பரிசுத்த நாமத்திலா 3 முறை முங்கி அவர் ஞானஸ்தானத்தை நம்ம எடுத்துக் கொண்டதுக்கு அடையாளமாக அந்த 7 தடவை முங்கினதுல முதல் 3 முங்குதல் வந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் முங்கினது காண்பிக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்து பாருங்க, அவர் அந்த கூட்டத்தை கூட்டு கொண்டு வந்து நிற்கிறார். என்ன கூட்டு வந்து நிற்கும் போது என்ன செய்ய, அவர் போகல, எலிசாவை தேடி வந்து நிற்கிறார். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் கலப்பையில கை வச்சுட்டேன், இனி நான் திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொல்லி அவர் சரணடைகிறதை பார்க்க முடிகிறது. அதுக்கு ஒரு முங்கு. 4வது முங்கு என்ன முங்கு, தன்னை அர்ப்பணிக்கிறார். அந்த ரத்தத்தால் என்னை முத்திடுங்கயா, அந்த ரத்தத்தை என்னை அடையாளப்படுத்துங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்து அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனே அல்லாமல் வேறொரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டு, அதுல ஒரு முக்கு, ஆண்டவரே இந்த முக்குனால் என்ன நான் முங்குறேன், என்ன முத்திரிடுங்க, ரத்தத்தால் முத்திரிட என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, நான் அறிந்து கொண்டதுக்காக நன்றி, நான் இன்னும் இந்த கலப்பையில கை வச்சுட்டு பின்னிட்டு போகாதபடி ரத்தத்தால் முத்திரிடுங்கன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறதை பார்க்க முடிகிறது. அதுக்கு அடுத்து பாருங்க 17வது வசனத்தை வாசிக்கலாம். அதுக்கு அடுத்து 2வது ஸ்டாண்ட்ஸ் வாசிங்க. இன்னும் அடியேன் கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு எந்த விதமான வேற கடவுளை நான் என்ன செய்ய மாட்டேன், தகன பலி செலுத்தவோ பின்தொடரவோ போக மாட்டேன் என்று சொல்லி அவர் உறுதிமொழி எடுக்கிறார். என்ன செய்கிறாரு, உறுதிமொழி எடுக்கிறார். அந்த மேல உள்ள வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, இந்த இடத்துல இருந்து நான் 2 பை மண் எடுத்துக்கிட்டு போறேன்னு சொல்றாரு. அந்த 17ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல இருக்கு.
இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன், ரெண்டு பை நிறைய என்ன செய்யறேன், மண், பொதி மண் எடுத்துக்கொண்டு போகிறேன். அப்போ அதுக்கப்புறம் தான் அவர் சொல்றாரு, அந்நிய தேவனை என்ன செய்ய மாட்டேன், நமஸ்கரிக்க மாட்டேன். அப்போ அந்த மண் எடுத்துட்டு போறதுக்கு அடையாளம் என்ன? அதான் 5வது முங்கு என்ன, நான் கர்த்தருடைய கரத்தினால் தேவனால் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன் என்பதை நான் நன்றாக அறிந்து கொண்டேன். என்ன செய்றாரு, அறிந்து கொண்டேன். நான் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன், தேவன் அவர் கையில களிமண்ணாக இருந்து அவர் என்ன உருவாக்கி ஒரு மனிதனாக மாறி இருக்கிறார், மாற்றிருக்கான. ஆதியாகமம் 2:7 வாசிக்கப்படுது. நம்ம எதனால் உருவாக்கப்பட்டோம்னு சொல்லப்படுகிறது? யாருக்குமே தெரியாதோ? நீங்க எல்லாம் பைபிள் படிக்கிறதே இல்லையா? நம்ம எதனால் உருவாக்கப்பட்டோம்? உங்க அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்க வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சிருவோம். நீங்க பைபிளை எப்படி படிக்கிறீங்கன்னு கண்டுபிடிச்சிருவோம். பைபிளை படிக்கிறவங்களுக்கு தான் ஆன்சர் வரும். வீட்டுல நீங்க குடும்ப ஜெபம் பண்றீங்களா, பைபிள் வாசிக்கிறீங்களா என்பதை நீங்க சொல்றதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எதனால் உருவாக்கப்பட்டோம்? மண்ணினால். அப்போ ஆதியாகமம் 2:7 வாசிக்கும் பொழுது மண்ணினால் உருவாக்கப்பட்டேன், இந்த மண்ணினால் நான் உருவாக்கப்பட்டபடினால் ஆண்டவரே குயவன் கையில் களிமண், எரேமியா 18 சொல்லப்படுகிறது, குயவன் கையில் களிமண் போல் உமது கையில களிமண்ணா இருக்கிறேன் ஐயா. நான் கெட்டு போனேன். பானை அந்த இடத்துல நீங்க 18ஆம் அதிகாரத்துல எரேமியா 18 வாசிக்கும் பொழுது குயவன் கையில களிமண் என்ன செய்ய போச்சு, கெட்டு போச்சு. அது வீட்டு அதை பணிகிறதுக்கு என்ன செய்யறா, அந்த களிமண் மேல தண்ணியை ஊத்தி தெளிச்சு அதை என்ன செய்யறா, குழைச்சு வீண்டு என்ன செய்யறாரு, நல்லா வளைந்து நல்ல ஒரு பானையாக மாற்றுகிறார். அப்போ இந்த நாகாமனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு, அவர் கெட்டு போய் வந்தார். ஒரு அதிகாரி என்ற பதவியில் இருந்தபடினால், அந்த அதிகாரத்தை படைத்தலைவரா இருந்தபடினால் அநேகரை என்ன செய்யும், அடக்கி வாழ்ந்திருக்கலாம், நிறைய பேரை கொண்டிருக்கலாம். படைத்தலைவர் இல்லையா, யுத்தத்துல பல காரியங்கள் நடந்திருக்கலாம், சில கொடூரமான வார்த்தைகள் பேசியிருக்கலாம். அதனால் ஒருவேளை அந்த பாவத்தினால் அந்த வியாதி வந்திருக்கலாம். நீங்க என்னாம 12ஆம் அதிகாரத்துல மிரியாம் சொல்லி ஒரு ஸ்திரீ உண்டு. அந்த ஸ்திரீயானவள் மோசையை பார்த்து முறுமுறுத்தா, உங்ககிட்ட மட்டும்தான் ஆண்டவர் பேசுவாரா, என்கிட்ட பேசுவார்னு சொல்லி உடம்பரப்பாக மிரியாமே சொல்லுகிறா. அதனால அவளுக்கு என்ன வந்தது, வெண்குஷ்டம் வந்தது. அப்போ அந்த வாய் சரியில்லை. யார் வாய் சரியில்லை? மிரியாமுடைய வாய் சரியில்லை. இன்னைக்கு நம்ம வாய் எப்படி இருக்குது, குடும்பத்தில் எப்படி பேசுறோம், கொலையாடியில் எப்படி பேசுறோம், சண்டை வந்தா எப்படி பேசுறோம், இல்ல கணவன் கிட்ட எப்படி பேசுறோம், கணவன் மனைவிட்ட எப்படி பேசுறோம். நம்முடைய வார்த்தைகள் தாறுமாறாக சொற்களின் மீதினால் என்ன இராமல் போகாது, பாவம் இராமல் போகாது. அப்போ மிரியாவுக்கு அந்த குஷ்டரோகம் வர்றதுக்கு காரணம் என்ன, வாயின் வார்த்தை. குஷ்டரோகம், வெண்குஷ்டம் வந்தது. 2வது மோசே ஆண்டவர்ட்ட மன்றாடி கேட்டு சுகத்தை வாங்கி கொடுக்கிறான். ஒருவேளை நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், வார்த்தைகள் வீடுகளிலோ ஊழியத்திலேயோ நண்பர்களையோ பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நம்ம பேசுற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நமக்கு பிரச்சனைய, அதுதான் நமக்கு பிரச்சனை. அப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய அதிக நன்மைகள் நடக்காமல் போவதற்கு காரணம் என்ன, வாயை என்ன போட்டு கழுவணும், சாக்கடை போட்டு கழுவணுமா, என்ன போட்டு கழுவணும், டெட்டாயில், பினாயில், எதை போட்டு கழுவணும், சிலங்க வாஷிங் பவுடர் போட்டு கூட கழுவலாம், ஹார்பிக் போட்டு கழுவலாம். ஹார்பிக் எது யூஸ் பண்ணுவாங்க, டாய்லெட்ல யூஸ் பண்றது, அரிச்சிரும், இருக்கிற அந்த அழுக்கப்புறம் என்ன செஞ்சிரும், அரிச்சிரும். நம்ம வாய இயேசுவின் ரத்தத்தால் கழுவ ஒப்பு கொடுக்கணும். இயேசுவின் ரத்தத்தால் நம்ம அந்த நாகமான் ஒப்பு கொடுத்தார். பிதா குமார பரிசுத்த நாமத்துல மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தான். இன்னைக்கு பிதா யாரெல்லாம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கலையோ ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க. அதுக்கப்புறம் அவர் ஒப்புரவானா. இந்த மண்ணு 2 பை நிறைய மண் எடுத்துக்கிற, எதுக்கு, நான் மண்ணினால் உருவாக்கப்பட்டேன், அவர்தான் நான் உருவாக்கப்பட்டேன் புரிந்து கொண்டார், ஒப்பு கொடுக்கிறார். அது எத்தனாவது முங்கு, 5வது முங்கு. அந்த ரத்தத்தால முத்திடுங்க என்று சொல்ல 6வது முங்கு. அடுத்து 7வது முங்கு பாருங்க, இனி நான் அந்நிய தேவனை தொழுது கொள்ள மாட்டேன், அதுக்கு பின்னாடி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் உறுதிமொழி உடன்படிக்கையும் செய்கிறார். அது 7வது முங்கு. நாகமான் 7 தடவை முங்கினதுக்கு அடையாளம். நான் சொல்லுது புரிஞ்சுதோ, யாருக்கா புரியாம இருக்கா? வேதத்திலிருந்து அவருடைய வார்த்தையிலிருந்தே வருகிறது. 7 தடவை முங்கினா. அதே மாதிரி பாருங்க, 7 தடவை அதுக்கு முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்தோத்திரம், அந்த சிறு பிள்ளையை, செத்து போன பிள்ளையை போய் எலிசா அந்த பிள்ளை மேல உளுந்து அந்த உயிர் கொடுக்க ஜெபிக்கும் பொழுது 7 தடவை தும்பினால் இருக்கும்.
ஆதியாகமம் 33 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கு ஸ்தோத்திரம் ஏசாவோடு யாக்கோபு வந்து என்ன செய்யறாரு? யாக்கோபு தானே மாஸ்டர்? ஏசாவோடு 7 தடவை பணிந்தான்னு இருக்கும். ஆதியாகமம் 33 7 தடவை யாரை பார்த்து பணிந்தார்? அண்ணனை பார்த்து பணிஞ்சார். 7 தடவை குனிஞ்சு நமஸ்கரித்தார். அப்போ 7ங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் அடக்கி இருக்கு. அப்ப இந்த இடத்துல நாகமான் 7 தடவை முங்கினதுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்துக்கு முதல் விஷயம். 4வது விஷயம் வந்து என்ன செய்யப்படுகிறது? அவர் எல்லாம் அந்த படையோட கூட்டு வந்து நிற்கிறார், கீழ்ப்படுகிறார். கலப்பையில கை வைத்துட்டு திரும்பி பார்க்க மாட்டேன். அதுக்கு அடுத்து 5வது என்ன சொல்றா? இஸ்ரவேல் தேவனே அல்லாம வேற தெய்வத்தை இல்லை என்பதை நான் அறிந்தேன் என்று சொல்லுகிறார். அடுத்து மண் எடுத்து போகிறார். மண் எடுத்து நான் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன் என்று சொல்லி அன்னைக்கு நரபலியெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ இவரு அன்னைக்கு மண்ணினால் பூடத்தை செஞ்சு ஒரு அடையாளத்துக்காக நான் மண் எடுத்துட்டு போகிறேன்னு சொல்லி மண் எடுத்து கொண்டு போகிறார். அப்போ அதுக்கு அடுத்து இனி அந்நிய தெய்வத்தை நான் தொழுது கொள்ள மாட்டேன், நான் அந்நிய தெய்வத்துக்கு பின்னாடி போக மாட்டேன். 7வது வசனம் 7 தடவை முத்திரை எடுக்கிறா. அன்றே உங்களுடைய ரத்தத்தால் முத்திரை எடுங்க, உங்களுடைய அபிஷேகத்தில் வேலையிட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். 7 தடவை முங்கினது கிடையாது. அதுக்கப்புறம் தான் அவர் செய்றார் பாருங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் கூட சொல்லப்படுறது. நான் அதுக்கு அடுத்து 18வது வசனத்தை கூட வாசிக்கலாம். மன்னிப்பாராக. ரிம்மோன் முடியுது. ஆமே ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அதாவது அவர் ராஜாவுக்கு அடிமையா வேலை ஒரு படைத்தலைவரா இருக்கிறார். அப்ப ராஜா போற இடத்துல சில இடங்கள்ல போய் நிக்க வேண்டியது வரும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் அது இதெல்லாம். சில இடங்கள்ல போகும்போது அந்தந்த கோயில் காரியங்கள்லாம் நடக்கும்போது அவங்க அங்க போய் நின்றுதான் ஆகணும். ஏன்னா அவங்க என்ன இருக்காங்க? பதவியில இருக்காங்க, அவங்க ஆண்டவரை அறிந்தவங்க தான். ஆனா அந்த போய் நிற்கும் போது அதனால எந்த தீங்கு அவருக்கு வராதபடி அவர் அந்த ராஜாவுக்கு என்ன செய்ய கையிலாகு அவருக்கு உதவி செய்ய வேண்டியதா இருக்குது. ஆனா அவர் என்ன சொல்றா? அதை என்ன மன்னிச்சுக்கங்கன்றாரு. அப்ப அவர் சொல்ல பரவாயில்ல, நீ சமாதானத்துக்கு போ. ஏன் அப்படின்னா அவன் தெரிந்து கொண்டா கிறிஸ்து, அதாவது இஸ்ரவேலின் தேவனே அல்லாம வேற தெய்வம் இல்லை என்பதை நான் அறிந்தேன். அப்ப இன்னும் அவன் என்ன செய்ய மாட்டான்? கலப்பையில கை வச்சுட்டாரு, நீ திரும்பி பார்க்க மாட்டேன். அடையாளம் நான் மண்ணினால் உருவாக்கப்பட்ட அறிந்து கொண்டேன், இனி அந்நிய தெய்வத்தை நான் பின்தொடர மாட்டேன் என்பதை அவன் உறுதியாக நிற்கிறான். அவன் உடன்படிக்கை செய்து கொண்டான். இனி அந்த படைத்தலைவர் கூட போனா கூட என்ன செய்ய மாட்டாங்க, இவன் விழுந்து போக மாட்டான், தன் ஆத்மாவை காத்துக் கொள்வான். அப்போ நம்ம சில இடங்கள்ல போக வேண்டியது வரும். சடங்கு, கல்யாணம், அந்த உங்க ஊர்லயே தெருவிலேயே பக்கத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கலாம், திருவிழாக்கள் நடக்கலாம். நம்ம அது வழி போக வேண்டியது வரும், வர வேண்டியது இருக்கும். அதெல்லாம் கண்டு நம்ம பயப்படு. ஏன்னா நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை உறுதி கொண்டால். தானியேல் பாருங்க 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கடைசியை முடிக்கலாம். வாசிங்க. 6:3 வாசிக்கும் பொழுது தானியேலோடு யார் இருந்தான்னு சொல்லப்படுகிறது? விசேஷித்த ஆவி. நமக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தால் நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள முடியும். உலகத்துல எத்தனை நாச மோசங்கள், யுத்தங்கள் எப்படியோ நடந்தாலும், என்னென்னமோ வந்தாலும், கொள்ளை நோய்கள் வந்தாலும், நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்வதற்கு விசேஷ அபிஷேகம் நமக்கு என்ன தேவைப்படுகிறது? விசேஷ அபிஷேகம் தேவைப்படும். எத்தனை பேருக்கு தேவைங்கிறவங்க அங்க ஒருத்தங்க சத்தம் கொடுத்தாதான் பாக்கி சத்தம் வருது. வேற யாராவது சொல்றாங்களா பார்ப்போம், அப்புறம் நம்ம சத்தம் கொடுப்போம். உற்சாகமா இருக்கிறவர்களை தேவன் நினைச்சார், பிரியமாக இருக்கிறார். நீங்க பிரியமானதுங்கிறத உங்க பேச்சுல நீங்க சொல்ற அல்லேலூயால கண்டுபிடிச்சிடலாம். இப்ப யாரு பிரியமா இருக்கா? பாத்தீங்களா? அங்க குத்த வேண்டியதா இருக்கு, அம்பு என்ன செய்ய வேண்டியது இருக்கு, வந்து நெஞ்சில் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, டம்முன்னு மோதணும். நம்ம சொல்லத காது உள்ளவன் கேட்கணும், கவனமா கேட்கணும், கவனமா கேட்கணும். என்னாம 12 ஆதி யாத்திராமம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. இன்னொருத்தங்க ஆமென் ஸ்தோத்திரம் ஷாதுடுக்கணுங்கப்பா. எபிரேயர் 4:2 கூட வாசிக்கலாமே. இது 2 வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்படுது நீங்க பாருங்க. யாத்திராமம் 16:4.
ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆ. அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதித்தேன். என்ன நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ? எதன்படி? நியாயத்தின்படி. தேவனுக்கு கொடுக்கப்பட்ட நியாயத்தின்படி நடந்து சோதித்து பார்த்து தான் கொடுப்பாராம். என்ன தருவாரு? சோதித்து பார்த்து. அன்னன்னைக்குள்ள அப்பத்தை காலையில போய் பெற்றுக்கொள்ளணும். நீங்க காலையில அவங்க எந்திரிச்சு ஜெபம் பண்ணி, குடும்ப ஜெபம் பண்றவங்க குடும்ப ஜெபம், தனி ஜெபம் பண்றவங்க காலையில இருந்துச்சு தனியா அபிஷேகத்தின் ஜெபம் பண்ணால் மாத்திரம்தான் அன்னைக்குள்ள அப்பம் கிடைக்கும். தன் ஆத்துமாவை காத்துக்கொள்ள முடியும். சிலவங்க போன் பண்ணுவாங்க காலையில இருந்துச்சு உடனே, பாஸ்டர் எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க. இவர் ஜெபம் பண்ண மாட்டாரு. யார் ஜெபம் பண்ணணும் இருக்கு? பாஸ்டர். பாஸ்டர் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, நீங்க எனக்கா உபவாசம் பண்ணுங்க. யார் உபவாசம் பண்ணணும்? பாஸ்டர். யார் பிரச்சனைக்கு? யார் பிரச்சனைக்கு? இங்க எனக்கு பிடிக்கிட்டு போகுது, இதை அடைக்கணும், பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. யாரு? உங்க ஆத்மா காத்துக்கொள்ள நீங்க எந்திரிச்சுதான் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். உங்க ஆசீர்வாதம் பண்ண நீங்க தான் ஆலயத்துக்கு வரணும். உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதம் பிள்ளைகளை நீங்க தான் கூட்டு வரணும். அவங்களை கட்டாயப்படுத்தி சொல்லணும். கட்டாயப்படுத்தி வசனத்தை சொல்லு, சண்டே கிளாஸ் சொல்லணும். வீட்டிலேயே இங்க சிலவங்க சில சர்ச்சில் நான் கவனிப்பேன், சில பிள்ளைங்க திணறுவாங்க. சங்கீதம் சரி அந்த வசனம் சொல்லுக்கு திணறுவாங்க. காரணம் என்ன? பிராக்டிஸ் வீட்டில் கொடுக்கறது இல்லை. அடுத்த வாரம் சொல்ல வேண்டிய வசனத்தை இன்னைக்கே நீங்க போய் என்ன செய்யணும்? வீட்டில் வசனத்தை சொல்லி அவங்களுக்கு அதை மனப்பாடம் பண்ண வச்சு காலையில சாயந்தரம் நீ ஒப்பிடா அப்படின்னு அவனை ஒப்பிக்க சொல்லணும். அவன் காலையில சாயந்தரம் ஒப்பிச்ச பிறகு அவன் அவன் ஏதாவது கேட்டா இதை சொல்லு நான் தரேன் அப்படி சொல்லி பாருங்களேன். இந்த வாரம் முழுதும் அவன் சொல்லிடுவான். ஞாயிற்றுக்கிழமை மைக்க பிடிச்சோன்னா டப்புன்னு சொல்லிட்டு போயிடுவான். இது நம்ம ஒரு மருந்து, சின்ன ஒரு ஐடியா நம்ம தான் உண்டாக்கணும். நம்ம பிள்ளைகளை வளர்றதுக்கு எப்படியெல்லாம் அவங்கள வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ண வேண்டிய இருக்குதுங்களா? சில தந்திரங்களை கையாளணும். நம்ம ஆத்மாவை காத்துக் கொடுக்கறதுக்கு பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கணும். ஜெபம் பண்ணுப்பா, பைபிள் வாசி அப்படின்னு அவனை சொல்லும் போது அவன் உற்சாகமா, அம்மா இப்படி பைபிள் வாசித்தா தான் தருவாங்க, ஏமா நான் வசனம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஓடி வந்து சொல்லுவான். இதை பார்க்கும்போது பெற்றோர்களை எவ்வளவு அப்படி சொல்லி கொண்டு வர்ற பிள்ளைகளுக்கு கொண்டு வர்ற பெற்றோர் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? ஏன் இந்த விபிஎஸ் எல்லாம் நடக்கும்போது நீங்க கவனிச்சுப்பீங்க இல்லையா? ஒரு இடத்துல நான் கேள்விப்பட்டேன், நேற்று விபிஎஸ் எல்லாம் பிடிச்சிருச்சான். மறுநாள் ஏமா அவன் படான்னு இருந்துச்சு, வேகமாக இருந்துச்சு, எனக்கு கொடுப்பாட்டு என் பேகை கொடு, நான் விபிஎஸ் போனோம் அப்படின்னானா. இல்லையே நேற்றே அவனுக்கு விபிஎஸ் முடிஞ்சிட்டு பிரைஸ் எல்லாம் நேற்றே கொடுத்துட்டாங்க. என்ன பாஸ்டர் வர சொல்லி இருக்காருமா? அவன் என்ன சொல்லியிருக்கா? சின்ன பையன் என்ன பாஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு? வர சொல்லி இருக்காரு. சண்டே கிளாஸ் இருக்குமா, நான் போகணும், நீ என்ன அனுப்பு அப்படின்னு இருக்கான். அப்ப அந்த பயலுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட். காரணம் என்ன? உற்சாகத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? விசேஷ அபிஷேகத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அந்த அளவுக்கு நம்ம ஆத்மாவை பிள்ளைகளையும் காப்பாற்றுவதற்கு நம்ம தான் ட்ரைனிங் கொடுக்கணும். நம்ம தான் ட்ரைனிங் கொடுக்கணும். முழங்கல் படியலாமா? நம்ம ஆத்மாவை கண்ணி இருக்கு. அடுத்தது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஆத்மாவை காத்துக்கொள்வதற்கு நோவா, தானியேல், யோபு இவங்க 3 பேரும் உங்க மத்தியஸ்தில் இருந்தாலும் உங்க நீதியின்படிதான் கர்த்தர் உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த